السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر. وقال رسول الله صلى الله عليه وسلم من وجد سعة فلم يضح فلا يقربن مصلانا. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் வருடத்தின் சிறந்த நாட்கள் என்று மார்க்கம் அடையாளப்படுத்துகிற துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த நாட்களினுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பானாக. அன்பான பெருமக்களே, அங்கே ஹாஜிகள் எல்லோரும் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் இங்கெல்லாம் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலாவது நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக என்ற எல்லோரும் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வானாக. வாழ்நாளில் ஒரு தடவையாவது அவனுடைய இறையில்லமாம் கஅபாவை பார்ப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் சலாம் சொல்லக்கூடிய நசீபை பாவமான இந்த அடியானுக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் இறுதியானது ஹஜ். ஹஜ் என்பது தனித்துவமானது, மிக வித்தியாசமான ஒரு அமல். ஹஜ்ஜினுடைய அமல்களுக்கும் கடமைகளுக்கும் இஸ்லாத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய ஏனைய 4 கடமைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எங்கிருந்தாலும் தொழுக முடியும். உலகத்தில் எல்லா இடத்திலும் தொழுக முடியும். நமக்கு அல்லாஹ் உலகம் முழுக்க மஸ்ஜிதாக ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்திலே நாம் எங்கு வேண்டுமானாலும் நம்மால் தொழுகையை தொழுக முடியும், நிறைவேற்ற முடியும். அதே போல உலகத்திலே நாம் எங்கு இருந்தாலும் நம்மால் நோன்பு வைக்க முடியும். ரமலானுடைய நோன்பாக இருக்கட்டும், மீதம் இருக்கக்கூடிய சுன்னத்து நஃபீலான நோன்புகளாக இருக்கட்டும், உலகத்தில் நாம் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மால் நோன்பு வைக்க முடியும். அதே போல உலகத்தில் எங்கு இருந்தாலும் நம்மால் ஜகாத்து கொடுக்க முடியும், சதகாக்கள் கொடுக்க முடியும். ஆக இஸ்லாத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய 4 கடமைகளை ஒரு முஸ்லிம் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் நிறைவேற்ற முடியும். ஆனால் ஹஜ் மாத்திரம் தனித்துவமானது.
ஹஜ்ஜை அதனுடைய இடத்திலே சென்றுதான் நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கின்றது. அந்த நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். மற்ற மாதங்களில் நான் ஹஜ்ஜு செய்கிறேன் என்று ஒருவர் இங்கிருந்து புறப்பட்டால் அது ஹஜ்ஜாக ஆகாது என்பதை நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜிலே அதனுடைய அமல்கள் இருக்கிறது, அதுவும் மிக வித்தியாசமானது. நம்முடைய அறிவிற்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் அப்பாறுபட்டது. ஹஜ்ஜிலே ஒரு அமல் இருக்கிறது, தவாஃப். மிக முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ஜிலே. அந்த தவாஃபை கஅபத்துல்லாவை சுற்றி 7 தடவை சுற்ற வேண்டும். அதற்கு தவாஃப் என்று பெயர். நான் ஊரில் தங்கத்திலான ஒரு கட்டிடத்தை கட்டி ஹஜ்ஜுக்கு அங்கே போகாம நான் ஊர்லேயே ஒரு கஅபாவை கட்டி கஅபாவை போன்று ஒரு கட்டிடத்தை கட்டி அது 7 முறை சுற்றுகிறேன் என்றால் அது தவாஃபாக ஆகாது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜரா அம்மையார் அந்த ஹஜ்ஜிலே அந்த நேரத்திலே சஃபா மருவா என்ற மலை குன்றுகளுக்கு மத்தியிலே ஓடினார்கள் அல்லவா. புல் பூண்டே முளைக்காத ஒரு கரிய நிறம் கொண்ட இந்த சஃபா மருவாவிற்கு மத்தியிலே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அன்று ஓடியது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹாஜரா அம்மையார் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த ஓடிய அந்த தொங்கோட்டத்தை கியாமத்து நாள் வரை அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய ஒரு அமலாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அமலை நான் ஊரில் இருக்கிற பசுமையான 2 மலைகளுக்கு இடையே நான் தொங்கோட்டம் ஓடுகிறேன் என்றால் அது சரியாக ஆகாது. அதே போல ஹஜ்ஜில் இன்னொரு அமல் ஷைத்தானுக்கு கல் எறிவது. ஷைத்தானா அங்கே ஷைத்தான் இருக்கும் நம்ம நினைச்சுக்க முடியாது. ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளுக்கு தெரியும், ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த இடத்திலே கற்களாலான தூண் இருக்கும். அதே போன்று ஒரு தூணை இந்த ஊரில் கட்டி நான் அதற்கு மீது கல்லெறிகிறேன் என்றால் அது ஷைத்தானிற்கு மீது கல்லெறிவதாக ஆகாது. எனவே அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்பது அது ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் செய்ய முடியும். அது ஹாஜிகளால் மட்டும் தான் செய்ய முடியும். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இடமும் குறிப்பிட்ட காலமும் குறிப்பிட்ட நேரமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமிக்க ஒரு அமல் தான் இந்த ஹஜ்ஜினுடைய அமல் என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜிலே அல்லாஹ் நிறைய அமல்களை வைத்திருந்தாலும் அதிலே ஒரே ஒரு அமலை மட்டும் அல்லாஹ் ஹாஜிகளுக்கு மாத்திரம் கடமையாக்காமல் உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வலோக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் அதை கடமையாக ஆக்கியிருக்கிறார். அந்த ஒரே ஒரு அமல் என்னவென்று சொன்னால் அது குர்பானி. குர்பானி மாத்திரம்தான் ஹாஜிகள் ஹஜ்ஜிலே அங்கே துல்ஹஜ் பிறை 10 அவர்கள் அங்கே நிறைவேற்றுவார்கள். இங்கிருந்து நாம் துல்ஹஜ் பிறை 10 நாமும் குர்பானி கொடுப்போம். எனவே நம்மையும் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் என்னவென்று சொன்னால் அது குர்பானி மாத்திரம்தான். குர்பானிக்கு என்று அல்லாஹ் நிறைய சிறப்புகளை, தனித்துவம் வாய்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் குர்பானிக்கு என்று வைத்திருக்கிறார். அன்பான பெருமக்களே, குர்பானி இந்த நேரத்தில் குர்பானியை கொடுப்பதற்காக நாம் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் யார் யாரின் மீது அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கி இருக்கிறான், எந்த நோக்கத்திற்காக குர்பானியை கடமையாக்கி இருக்கிறான், குர்பானியினுடைய சிறப்புகள் என்ன, அதை விட்டால் வேண்டுமென்றே விட்டால் அதற்கான தண்டனை என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுவதற்கும் கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, குர்பானி என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, நன்றி செலுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் அந்த குர்பானியிலே வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லுவான், வகதாலிக சஹர்னாஹா லஅல்லக்கும் தஷ்குரூன். இந்த உலகத்திலே ஆடு மாடு ஒட்டகம் இது போன்ற கால்நடைகளை மனித சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்மை விட பலம் வாய்ந்த மிருகங்கள், ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் நம்மை விட பலம் பொருந்திய மிருகங்களாக இருந்தாலும் கூட அதை அல்லாஹ் நமக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பான பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் ஏராளம். நம்முடைய உயிர் என்பது ஒரு நிஅமத், நம்முடைய உடைமை என்பது ஒரு நிஅமத், உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு நிஅமத், செல்வம் என்பது ஒரு நிஅமத், பொருட்செல்வம், குழந்தை செல்வம், குடும்பம், குடும்ப
உறவுகள், வியாபாரம், வசதி வாய்ப்புகள், இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத். அந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழிதான் குர்பானி என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹவுலுல் கௌசரை நாளை மறுமையிலே வழங்குவான், நிச்சயமாக வழங்குவான். அந்த ஹவுலுல் கௌசரை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னா அதைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நாம் தண்ணீர் தடாகம் என்று சொல்லப்படக்கூடிய ஹவுலுல் கௌசரை நாம் நிச்சயமாக வழங்குவோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அந்த கொடுத்ததற்காக நீங்கள் தொழுகுங்க, தொழுதுட்டு அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவார். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், கால்நடைகளை நமக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே அந்த கொடுத்த நியமத்திற்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழிதான் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், துல்ஹஜ்னுடைய மாதத்தில் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய அமல்களில் குர்பானியை விட சிறந்த அமல் வேறு எதுவும் கிடையாது. குர்பானியை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அமல்களில், இபாதத்துகளில் குர்பானியை விட சிறந்த அமல் வேறு எதுவும் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாளை மறுமையில் நீங்கள் கொடுத்த அந்த குர்பானி எப்படி கொடுத்தீர்களோ அதே போன்று நாளை உங்களுடைய அந்த குர்பானி உங்களுக்காக இருக்கும் சிராத்துல் முஸ்தகீமிலே, பாலத்திலே உங்களுக்காக வழித்தடமாக, உங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாகனமாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார்கள், அந்த குர்பானி பிராணியினுடைய இரத்தம் பூமியில் விழுகுவதற்கு முன்பதாக அந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக மாத்திரம் குர்பானி கொடுக்கிறேன் என்ற அந்த களப்பற்ற தூய்மையான எண்ணத்தோடு குர்பானி கொடுத்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்ற வருடம் குர்பானி கொடுத்து விட்டோம், இந்த வருடம் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று அடுத்தவர்களுக்காக குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானிக்கு அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான மதிப்போ எந்த விதமான நன்மையோ பெற்றுத்தரக்கூடிய அமலாக இருக்காது என்பதை நம்மெல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, குர்பானி கொடுப்பவர் என்ன செய்ய வேண்டும்? நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். துல்ஹஜ்ஜின் பிறை பிறந்ததிலிருந்து யார் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று உறுதியான எண்ணத்தில் இருக்கிறாரோ அவர் தங்களுடைய நகத்தையோ முடியையோ வெட்டக்கூடாது என்பது நபியினுடைய சுன்னத், நபியினுடைய ஹதீஸ். இதெல்லாம் நமக்கு தெரியும் தான். குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த அமலை நீங்கள் செய்திருப்பீர்கள். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை மீண்டும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான பெருமக்களே, குர்பானி கொடுப்பதற்கு என்பது பிராணிகள் இருக்கிறது. குர்பானி கொடுப்பதற்கு என்பதாகவே சில பிராணிகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கால்நடைகளில் ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3ஐ குர்பானி கொடுக்கலாம். ஒட்டகத்திற்கு உண்டான வயது என்பது 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகத்தினுடைய வயது. மாடினுடைய வயது என்பது 2 வயது முழுமையாக பூர்த்தியாகி 3வது வயது ஆகி இருக்க வேண்டும் மாட்டிலே. அதே போல ஆடு என்று சொன்னால் அது 1 வருடம் பூர்த்தியாக ஆகி இருக்க வேண்டும். வெள்ளாடாக இருந்தால், செம்மறியாடாக இருந்தால், நன்றாக கொழுத்த ஆடாக இருந்தால், அது 6 மாத குட்டியாக இருந்தாலும் கூட அதை கொடுப்பதற்கு ஆகமான ஒரு பிரான். எனவே ஆடு, மாடு, ஒட்டகத்தில் ஒட்டகம் 5 வருடத்தை பூர்த்தியாக்கி இருக்க வேண்டும், மாடு 2 வருடத்தை பூர்த்தியாக ஆக்கி இருக்க வேண்டும், ஆடு 1 வருடத்தை நிறைவு செய்ததாக இருக்க வேண்டும், 2 பல் கொண்டதாக அந்த பிராணி இருக்க வேண்டும். அதே போல கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணி என்பது அது முழுக்க முழுக்க திடகாத்திரமானதாக, பரிபூர்ண தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், குறைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 குறைகள் கொண்ட பிராணிகளை குர்பானி கொடுப்பதை தடை செய்தார்கள். 4 வகையான பிராணிகளை குர்பானி கொடுப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். முதலாவது அல் அவுரா, தெளிவான முறையிலே பார்த்தாலே அதனுடைய குறை
தெரியக்கூடிய அளவிற்கு உள்ள பிராணி, தெளிவான முறையிலே குறையுள்ள ஒரு பிராணி, காது முழுக்க முழுக்க குறைவுள்ள ஒரு பிராணி அல்லது வால் வெட்டப்பட்ட பிராணி, இதுவெல்லாம் குர்பானை கொடுப்பதற்கு தடை செய்யப்பட்ட பிராணி. ஆனால் ஆட்டில் காதில் 1/3 லேசாக வெட்டப்பட்டிருந்தால் அல்லது துண்டிக்கப்பட்டிருந்தால் அது குர்பானை கொடுப்பதற்கு ஆகுமானதாக இருந்தாலும் கூட பேணுதல் என்ற அடிப்படையில் குர்பானை கொடுக்கப்பட வேண்டிய பிராணி முழுக்க முழுக்க பரிபூர்ணமானதாக, பார்ப்பதற்கு அழகானதாக இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல தெளிவான முறையிலே நோயுள்ள ஒரு பிராணி, பார்த்தாலே அந்த பிராணி நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் அப்படிப்பட்ட பிராணியை வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. தோளிலே சில ஆடுகளுக்கு அம்மை ஓடப்பட்டிருக்கும், அப்படிப்பட்ட ஆட்டையோ வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே போல நோய்வாய்ப்பட்ட பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது. அதே போல நொண்டியான பிராணியை குர்பானி கொடுப்பது கூடாது. எந்த அளவுக்கு என்றால், தன்னால் நடந்து வர முடியாத அளவிற்கு குறையுள்ள நொண்டியான பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே போல முழுமையாக மிகவும் மெலிந்த பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. ரொம்ப எலும்பும் தோலுமாக நோஞ்சானாக இருக்கக்கூடிய பிராணியும் குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே போல ஆணுமல்ல பெண்ணுமல்ல என்று இருக்கக்கூடிய அந்த பிராணியும் குர்பானி கொடுக்கக்கூடாது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியில் எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, குர்பானியின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இறை அச்சத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். முழுக்க முழுக்க குர்பானியினுடைய நோக்கமே நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து நீங்கள் அறுக்கக்கூடிய குர்பானியிலிருந்து அல்லாஹ் அதனுடைய இரத்தத்தையோ அதனுடைய இறைச்சியையோ அல்லாஹ் எதிர்பார்ப்பது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். எனவே குர்பானியினுடைய மிக முக்கியமான நோக்கமே நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். எப்படி எம்பெருமானார் எப்படி நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்திலே இறையச்சம் அதிகமாக இருந்ததோ, அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழுத்து பலியிட துணிந்தார்களோ, அதே போன்ற அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்திலிருந்து வர வேண்டும். தியாகத்தினுடைய மொத்த உரு யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த முன்வந்தார்கள். குர்பானி என்று சொன்னாலே தியாகம் என்று பொருள். அல்லாஹ்விற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு தயார். அதனுடைய உயிராக இருந்தாலும் சரி, என்னுடைய உடைமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வசதி வாய்ப்பு, என்னுடைய குடும்பம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு என்று வந்துவிட்டால் அத்துணையும் நான் தியாகம் செய்வதற்கு, அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயார் என்ற நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருந்தார்கள். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன இப்ராஹிம கான உம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு உம்மத்து, ஒரு சமூகம் என்பதாக அல்லாஹ் நம்முடைய குர்ஆனிலே சொல்லுவான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உம்மத்து செய்ய வேண்டிய, செய்து காட்ட வேண்டிய அத்துணை தியாகங்களையும் ஒரே ஒரு நபராக என்னுடைய வாழ்க்கையில் செய்து காண்பித்தார்கள். எல்லா தியாகங்களுக்கும் மேலாக என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிட துணிந்தார்கள் என்று சொன்னால், அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்திலேயும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய குர்பானியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் அல்லாஹ்விற்காக என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது பயம், அந்த தக்வா இருக்க வேண்டும், தக்வா வெளிப்பட வேண்டும். இந்த மூன்றைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் இன்னொரு சொல்லுவான், இன்னல் ஆகிபத்தலில் முத்தகி, நிச்சயமாக கடைசி முடிவு என்பது முத்தகீன்களுக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எனவே அப்படிப்பட்ட முத்தகீன்களாக, தக்குவாவுடையவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த ஹாஜிகளுக்கெல்லாம் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஹஜ்ஜை மபரூராக, ஹஜ்ஜை மக்பூலாக அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் பதவியை
கொடுப்பானாக. ஹஜ் செய்ய இயலாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டிலாவது ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய தகுதியை கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்கள் குர்பானியை அல்லாஹ்விற்காக மாத்திரம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த உயர்ந்த எண்ணத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த நல்ல எண்ணத்தை தருவானாக. குர்பானி கொடுக்க இயலாதவர்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெருமக்களே, நம்முடைய பள்ளியிலே மதரசாவும் டியூஷனும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் செயல்பட்டு வருகிறது. எனவே ஆர்வம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்